கவாஸ்கர் சாதனையை உடைத்த ராகுல் மான்செஸ்டர் 4th டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து அணி டாஸ் வின் பண்ணி வானம் மேகமூட்டத்துடன் இருக்கிறதுனால கண்டிப்பா பந்து வீச்சு போலிங்க்கு சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போலிங்கை சூஸ் பண்ணியிருக்கிறாரு பென் ஸ்டோக்ஸ். அந்த வகையில ஆர்ச்சர், பென் ஸ்டோக்ஸ், கார்ஸ், ஓக்ஸ் என 4 வீரர்களுமே தொடர்ச்சியாக பந்து வீசியும் லஞ்ச் வரைக்கும் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் 78 ரன்கள் அடித்து அவர்களுடைய பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாம இங்கிலாந்து வீரர்கள் திணறி போனார்கள். ராகுல் 28 ரன் அடிக்கும் பொழுதே இங்கிலாந்து மண்ணுல கவாஸ்கரை அடுத்து ஒரு ஓபனராக 1000 ரன்களை கடந்திருக்கிறார். 16 டெஸ்ட் போட்டிகள் மட்டும் விளையாடி இருக்கக்கூடிய கவாஸ்கர் 1152 ரன்களை கடந்திருக்கிறார். ஆனால் ராகுலோ 12 டெஸ்ட் போட்டிகள் மட்டும் தான் இதுவரை இங்கிலாந்தில் விளையாடி இருக்கிறார். அதுல 1012 ரன்களை குவித்து சாதனையை முறியடித்திருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, இங்கிலாந்து மண்ணுல 1000 ரன்களை கடந்த விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர், சுனில் கவாஸ்கர், ராகுல் டிராவிடை அடுத்து 5வது வீரராக ராகுலும் அந்த சாதனை பண்ணியிருக்கிறார். இந்த டெஸ்ட் போட்டியில 7 இன்னிங்ஸ் விளையாடி 2 சதம் அடிச்சு ஒரு அரை சதம் அடிச்சு கிட்டத்தட்ட 423 ரன்களை தனிப்பட்ட திறமையால அடித்து குவித்திருக்கிறார். முக்கியமாக இந்த போட்டியில சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 46 ரன்ல ராகுல் ஓக்ஸ் வீசிய பந்துல காஸ் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. இருந்தாலும் அவரை பற்றி ஒன்னு சொல்லணும்னா, இந்த இடத்துல ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஓய்வு பெற்ற நிலையில சீனியர் வீரர்களாக அவங்க மட்டும்தான் இந்த டீமை வழி நடத்தி இருந்தாங்க. பிரஷர் எல்லாம் அவங்க மேல போட்டுக்கிட்டாங்க. ஆனா ராகுல் இந்த இளம் படையினருக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்காத வகையில தான் இந்த முழு தொடரிலுமே செயல்பட்டு இருக்கிறார். அந்த வகையில இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபியில ராகுலுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.